Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathan. விப்பிங் க்ரீம் செய்யலாமா? அது செய்யறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தான் வேணுமா? இல்லைங்க, விப்பிங் பவுடர் யூஸ் பண்ணியும் இந்த க்ரீமை செய்யலாம். இதுக்கு இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் பவுடர்ன்ட்டு கடையில் விற்கும், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு எப்படி செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம விப்பிங் க்ரீம் ஃப்ரெஷ்ஷாக தான் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லைங்க, வீட்லேயே இந்த மாதிரி செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலு ஒரு 10 to 15 minutes சில் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில். அது நல்லா சில்லுன்னு ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க விப்பிங் க்ரீம் பவுடர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணியும் செய்யலாம். க்ரீமில் செய்யும்போது நமக்கு கன்சிஸ்டன்சி வராது, டக்குன்னு சூடான கிளைமேட்டில் இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் மெல்ட் ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி பவுடரில் செய்யும்போது அந்த கன்சிஸ்டன்சியும் அந்த திக்னஸும் அப்படியே இருக்குங்க. நீங்கள் இப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு இது கூட பால் சேர்த்துக்கலாம், பால் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 7 ஸ்பீட் பிளெண்டர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் பிளெண்ட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கேக் மேலே சர்வ் பண்ணுறதுக்கு, இல்லைனா கப் கேக் மேலே க்ரீம் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து மூஸ் க்ரீம் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பவுடரு க்ரீமு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, இதுலேயும் செய்யலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி பீக் ஃபார்ம் ஆகிட்டே வருது. இப்போ இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா நீங்கள் இது கூட சுகர் அண்ட் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா எந்த எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்கள் கூட நெக்ஸ்ட் இப்போ காமிக்கிறேன். இப்போ ஒரு நல்ல பீக் ஃபார்ம் ஆகிடுச்சு, 3 minutes அளவுக்கு ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு ஒரு 3 minutesக்கே எவ்வளோ பீக் ஃபார்ம் ஆகி வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் க்ரீம் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து நான் பர்த்டே கேக்குக்காக இந்த க்ரீம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது கூட வந்து பேட்ச் வைஸில் நான் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஐசிங் சுகர் இருந்தாலும் அதை கூட சேர்த்துக்கலாம். இங்கே நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2 minutes அளவுக்கு இப்போ பிளெண்ட் பண்ணால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீம் சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பீக்ஸ் ஃபார்மாக இருக்குன்னு. இப்போ தலை கீழே அப்படியே கவுத்து காமிக்கிறேன். பாருங்கள், கொட்டவே இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் கொட்டாது. இந்த மாதிரி க்ரீம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு நம்ம கேக்கில் இல்லைன்னா டெசர்ட்டுக்கு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.